சோதரம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளையில் கூட விசேஷமாக ஆண்டவருடைய சமூகத்திலேருந்து சோத்திரம். கொடைக்கானல் லேக் இதுதான் பார்த்தீங்களா? கொடைக்கானல் லேக் எவ்வளோ ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, வற்றாத நீரூற்ற போல் இருக்குமா, வற்றாத நீரூற்ற போல் இருக்குமா. அப்போ இன்றைக்கி இதை பார்க்கும்போது வற்றாத நீரூட்டாக இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வற்றாத நீரூட்டாக இருக்கிறதுக்காக ஆசீர்வாதம். வற்றாத நீரூட்டுனா ஆசீர்வாதம். பார்த்திங்களா, ரோட்டில் மக்கள் போகிறாங்க வர்றாங்க, சைக்கிள் ஓட்டுறாங்க, எல்லாமே நடைபெறும். ஆனாலும் வற்றாத நீரூட்டாக இருக்கும்படியாக நம்ம என்ன செய்யணும், தேவ சமூகத்தில் நம்ம இருக்க வேண்டிய நல்ல ஒரு தண்ணியாக கலங்காமல் சோத்திரம். தண்ணி பார்த்திங்கன்னா எப்பயுமே கலங்காத ஒரு தண்ணினா இந்த லேக்கு தண்ணி தான் இல்லையா? கொடைக்கானல் பட்டணத்தில் நிறைய கலங்குற கிணறுகள் உண்டு. ஆனால் இது மாத்திரம் என்ன செய்யாது, கலங்காமல் இருக்கும். இப்போ இன்றைக்கி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறா, நீ வற்றாத நீரூட்ட போல் இருக்கியா, நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க முடியும். வற்றாத நீரூட்ட போல் இருந்தால் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. இப்போ நம்மளும் நம்ம குடும்பமும் என்னவாக இருக்கணும், வற்றாத நீரூற்ற போல் இருக்கணும் இல்லையா? சோதனம். இது மாதிரி ஒரு சந்தோஷம் எதுவும் கிடையாது தெரியுமா உங்களுக்கு? இப்போ வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காலையிலே சொல்கிறார், வற்றாத நீரூற்ற போல் இருப்பார். அப்போ இந்த தண்ணி உயரமாக அடிக்குது பாருங்கள். அந்த தண்ணியை எடுத்து அப்படியே உயரமாக மிஷினில் அடிச்சுக்கிட்டு இருக்கு பாருங்கள். அந்த பாருங்கள், தெரியுதா? அது இந்த தண்ணியே தான். ஆனால் அந்த தண்ணி என்ன செய்கிறாங்க, உயரத்துக்கு பூ போல் பறந்து வர உதவி செஞ்சுருக்காங்க. அப்போ அதுக்கு காரணம் என்ன? அதுக்கு ஒரு மிஷின். அதே போல் நம்ம வாழ்க்கையில் தேவனுக்கு உயர இருக்க தண்ணி, வற்றாத நீரூற்ற காட்டிலும் பரலோகத்தில் இருக்க நல்ல நீரூற்றுகளை நம்ம கண்டுபிடிக்க வேண்டும். பரலோகத்தில் இருக்க நல்ல பொக்கிஷங்களை கண்டுபிடிக்க வேண்டும். பரலோகத்தில் இருக்கிறதான நல்ல இடங்களை நம்ம கண்டுபிடிக்க வேண்டும். அப்போ இதற்காக நம்ம வாழ்க்கையில் என்ன இருக்கணும், செபம் இருக்க வேண்டும், மகிமை இருக்க வேண்டும். அதை பார்த்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, நீ வற்றாத நீரூற்ற போல இருக்க வேண்டும். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, வற்றாத நீரூற்றா போல இருக்க வேண்டாமே. அப்போ வற்றாத நீரூற்றா போல இருந்தால் தான் மிகுந்த ஒரு ஆசீர்வாதமாக இருக்க முடியும். அப்போ கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் வற்றாத நீரூட்டா இருங்க. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து வற்றாத நீரூற்ற போல வைப்பாராக. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் லைக் பண்ணுங்கள் சோதரம். சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, லைக் பண்ணுங்கள். அது உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். அந்த ஊழியம் வளர்ந்து வரும்போது யார் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க, யார் தொடர்பு கொள்கிறாங்கன்னு நம்ம என்ன செய்ய போகிறோம், எல்லாத்தையும் நம்ம என்ன செய்ய போகிறோம், நேராக சந்தித்து அவங்கள ஒரு நாளைக்கு யூடியூப்பில் கொண்டு வந்து கொடைக்கானல் பட்டணத்தில் வைத்து அவங்களோட நின்று செய்தி கொடுக்கும்படியாக, அவங்களோட நின்று பேசும்படியாக புதிய காரியங்களை நான் தொடங்க நினைத்திருக்கேன். ஆமென். தேவன் கொடுக்குற திட்டங்கள் அப்படியே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதம் இருக்கும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென். சோதரம்.